ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1095. இந்த கலியுகம் எனும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கு ஆன சிறந்த வழிகாட்டியாக வெளிச்சம் இட்டுக்காட்டும் பகவத்கீதை உண்மை உருவில் ஆனது. அதில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் பொருள் உரை உடன் வரிசைப்படி காண்போம். 2.57. இந்த பௌதிக உலகில் எவன் ஒருவன் நன்மை தீமை இவைகளை அடையும் போது அவற்றால் பாதிக்கப்படாமல் அவற்றை புகழாமலும் இகழாமலும் இருக்கின்றானோ அவன் பக்குவ அறிவில் நிலை பெற்றவன் ஆவான். இந்த உலகில் நல்லதோ கெட்டதோ எப்போதுமே ஏதோ ஒரு கிளர்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கும். இதுபோன்ற பௌதிக கிளர்ச்சிகளால் சஞ்சலம் அடையாத, நன்மை மற்றும் தீமைகளால் பாதிக்கப்படாதவன் கிருஷ்ண உணர்வில் நிலைத்து இருப்பதாக அறியப்படுகின்றான். இந்த உலகம் இரட்டை தன்மைகளால் நிறைந்து இருப்பதால் இந்த பௌதிக உலகில் இருக்கும் வரை நன்மை மற்றும் தீமைகளுக்கான வாய்ப்பு எப்போதும் இருக்கும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று இருப்பவன் நன்மை மற்றும் தீமைகளால் பாதிப்பு அடைவது கிடையாது. ஏனென்றால் அவன் நன்மையின் பூரண ரூபமாகிய பகவான் கிருஷ்ணரிடம் மட்டும் அக்கறை செலுத்துகின்றான். பகவான் கிருஷ்ணரில் ஆழ்ந்த இத்தகு உணர்வு அவனை சமாதி என்னும் பக்குவமான தெய்வீ நிலையில் வைத்து விடுகின்றது. 2.60. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், பாண்டவராகிய அர்ஜுனா, கட்டுப்படுத்த முயலும் பகுத்து அறிவுடைய மனிதனின் மனதையும் பலவந்தமாக இழுத்துச் செல்லும் அளவிற்கு புலன்கள் சக்தி வாய்ந்ததும் அடங்காததும் ஆகும். கற்று அறிந்த முனிவர்கள், தத்துவவாதிகள், ஆன்மீகவாதிகள் என பலரும் புலன்களை வெற்றி கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் தங்களது முயற்சிகளுக்கு மத்தியிலும் மனக்கிளர்ச்சியின் காரணமாக இவர்களில் மிகச் சிறந்தவர்களும் பௌதிய புலன் இன்பத்திற்கு இரையாகி விடுகின்றார்கள். கடுமையான தவத்தையும் யோக பயிற்சியும் மேற்கொண்டு புலன்களை அடக்க முயற்சி செய்த பக்குவமான யோகியும் சிறந்த முனிவருமான விஸ்வாமித்திரர் மேனகையினால் பால் உறவு வாழ்விற்கு அழைத்து செல்லப்பட்டார். உலக சரித்திரத்தில் இதுபோன்ற பல சம்பவங்கள் இருப்பது உண்மைதான். எனவே பூரண கிருஷ்ண உணர்வு இல்லாமல் புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துதல் மிக மிக கடினமாகும். மனதை பகவான் கிருஷ்ணரில் ஈடுபடுத்தாமல் இது போன்ற ஜட விவகாரங்களை நிறுத்துவது இயலாது. இதற்கான நடைமுறை உதாரணம் மிகச்சிறந்த சாதுவும் பக்தருமான ஸ்ரீ யமுனா ஆச்சாரியரால் கூறப்பட்டு இருப்பதாவது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருப்பாத கமலங்களில் பக்தி தொண்டில் எனது மனம் ஈடுபட்டு இருப்பதால் என்றும் புதுமையாக திகழும் தெய்வீக இன்பத்தை நான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். பெண்கள் உடனான பால் உறவு வாழ்வினை நான் எப்போதாவது நினைத்து பார்த்தால் உடனே என் முகத்தை அதில் இருந்து திருப்பி அந்த எண்ணத்தின் மீது நான் காரி உமிழ்கின்றேன் என்கின்றார் அவர். தானாகவே பௌதிக இன்பம் சுவையற்று போகும் அளவிற்கு கிருஷ்ண பக்தி உன்னதமான சுவை உடையதாகும். சத்தான உணவுப் பொருட்களை போதுமான அளவு உண்பதன் மூலம் பசியில் இருப்பவன் தனது பசி தீர்த்து கொள்வதை போன்றது ஆகும். இது மனம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு இருந்ததால் அம்பரீஷ மகாராஜரால் பெரும் யோகியான துர்வாச முனிவரை வெல்ல முடிந்தது ஆகும். 2.61. புலன்களை அடக்கி அவற்றை முழு கட்டுப்பாட்டில் வைத்து தனது உணர்வை எண்ணில் நிறுத்துபவன் நிலைத்த அறிவு உடையவன் என அறியப்படுகின்றான். யோகத்தின் உயர்ந்த நிலை கிருஷ்ண உணர்வு என இந்த பதத்தில் தெளிவாக கூறப்பட்டு இருக்கின்றது. மேலும் ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிட்டால் புலன்களை கட்டுப்படுத்துவது சாத்தியம் கிடையாது. முன்னரே கூறியது போன்று மா முனிவரான துர்வாசர் மன்னர் அம்பரீஷர் உடன் கலகம் ஒன்றை ஏற்படுத்தினார். வீண் கர்வத்தால் கோபம் கொண்ட துர்வாச முனிவரால் தனது புலன்களை கட்டுப்படுத்த முடிய கிடையாது. மறுபுறத்தில் துர்வாசரை போன்ற யோக சக்திகள் இல்லாத போதிலும் பகவான் கிருஷ்ணருடைய பக்தராக திகழ்ந்த மன்னர்
முனிவரின் அநீதிகளையெல்லாம் அமைதியுடன் சகித்து கொண்டதன் மூலம் வெற்றி கண்டு விட்டார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 9.4.18 கூறி இருக்கும் கீழ்கண்ட தெய்வீக குணங்களை பெற்று இருந்ததால் மன்னர் அம்பரீஷரால் தனது புலன்களை கட்டுப்படுத்த முடிந்ததாகும். மன்னர் அம்பரீஷர் தனது மனதை பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் நிலை நிறுத்தினார். வார்த்தைகளை பகவான் கிருஷ்ணரின் திருநாட்டை வைகுண்டத்தை வர்ணிப்பதிலும் தனது கரங்களை பகவான் கிருஷ்ணரின் ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதிலும் தனது கண்களை பகவான் கிருஷ்ணன் ரூபத்தை காண்பதிலும் தனது உடலை பக்தர்களின் உடலை தொடுவதிலும் தனது மூக்கினை பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களுக்கு அர்ப்பணித்த மலர்களை முகர்வதிலும் தனது நாக்கினை அவருக்கு அர்ப்பணித்த துளசியை சுவைப்பதிலும் தனது திருப்பாதங்களை அவரது ஆலயம் அமைந்த புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வதிலும் தனது தலையை பகவான் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் செய்வதிலும் தனது ஆசைகளை அவரது எண்ணங்களை பூர்த்தி செய்வதிலும் ஈடுபடுத்தினார். இந்த குணங்களே அவரை இறைவனின் மத்பர பக்தனாக ஆவதற்கு தகுதி உடையவர் ஆக்கின. மத்பர என்னும் சொல் இங்கே மிக முக்கியம் ஆனது ஆகும். ஒருவன் எப்படி மத்பர நிலையை அடைவது என்பது மன்னர் அம்பரீஷரின் வாழ்வில் விளக்கப்படுகின்றது. மத்பர பக்தர்களின் பரம்பரையில் வந்த சிறந்த பண்டிதரும் ஆச்சாரியருமான ஸ்ரீல பலதேவ வித்யா பூஷணர் கூறுகின்றார், கிருஷ்ண பக்தி தொண்டில் பலத்தினால் மட்டுமே புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். சில சமயங்களில் நெருப்பின் உதாரணம் கொடுக்கப்படுவது உண்டு. கொழுந்து விட்டெறியும் நெருப்பு ஒரு அறைக்குள் அனைத்தையும் எரித்து விடுவதைப் போல யோகியின் இருதயத்தில் அமர்ந்திருக்கும் பகவான் விஷ்ணு எல்லா கலங்கங்களையும் எரித்து விடுகின்றார். யோக சூத்திரமும் பகவான் விஷ்ணுவின் மீது தியானிப்பதை அறிவுறுத்துகின்றது. சூன்யத்தின் மேல் கிடையாது. விஷ்ணுவை தவிர வேறு ஏதோ ஒன்றின் மீது தியானம் செய்யும் பெயரளவு யோகிகள் ஏதோ மாய கண்ணாடியை தேடுவதில் தங்கள் நேரத்தை விரயம் செய்கின்றார்கள். பரம புருஷ பகவானுக்கு பக்தி செய்து நாம் கிருஷ்ண உணர்வு உடையவராக இருக்க வேண்டும். இதுவே உண்மையான யோகத்தின் லட்சியமாகும். 2.65 இவ்வாறாக கிருஷ்ண உணர்வில் திருப்தி உற்றவனுக்கு ஜட உலகின் 3 வகை துன்பங்களால் பாதிப்பு ஏற்படுவது கிடையாது. இத்தகைய திருப்தி உற்ற உணர்வில் அவனது புத்தி வெகு விரைவில் நிலை பெறுகின்றது. 2.66 பரமனுடன் கிருஷ்ண உணர்வின் மூலமாக தொடர்பு கொள்ளாமல் திவ்யமான அறிவையோ கட்டுப்பாடான மனதையோ அடைய முடியாது. இவை இல்லாமல் அமைதிக்கு வழி கிடையாது. அமைதி இல்லாவிட்டால் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும்? ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிட்டால் அவன் அமைதி அடைய முடியாது. பகவான் கிருஷ்ணரே எல்லா யாகங்களாலும் தவங்களாலும் வரும் நல்ல பயனை அனுபவிப்பவர். அவரே எல்லா அகிலங்களுக்கும் உரிமை ஆளர் ஆவார். அவரே எல்லா ஜீவாத்மாக்களின் உண்மை நண்பர் என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே ஒருவனால் உண்மையான அமைதியை அடைய முடியும் என்பது 5ஆம் அத்தியாயத்தில் 5.29 உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது. எனவே ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிட்டால் அவனது மனதில் இறுதியான குறிக்கோள் எதுவும் இருக்க முடியாது. இறுதி நோக்கத்தை அறியாததால் குழப்பம் ஏற்படுகின்றது. பகவான் கிருஷ்ணரே அனுபவிப்பாளர், உரிமையாளர், அனைவருக்கும் அனைத்திற்கும் ஏற்ற நண்பர் என்பதை உறுதியாக அறிந்தவனின் மனம் நிலைபெற்று அமைதியை கொடுக்கின்றது. எனவே ஒருவன் அமைதியும் ஆன்மீக முன்னேற்றமும் அடைந்து இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் பகவான் கிருஷ்ணருடன் உறவு இல்லை என்றால் அவன் அமைதி இல்லாமல் எப்போதும் துயரத்திலே இருப்பான் என்பது நிச்சயமே. பகவான் கிருஷ்ணருடன் உறவு கொள்வதால் மட்டுமே அடையக்கூடிய அமைதியான நிலையே கிருஷ்ண பக்தியின் தோற்றம் ஆகும். 2.67 நீரின் மீது இருக்கும் படகை கடுங்காற்று அடித்து செல்வதைப் போன்று அலைபாயும் புலன்களில் ஏதேனும் ஒன்றின் மீது மனது ஈர்க்கப்பட்டு விட்டால் அந்த ஒரே ஒரு புலன் கூட மனிதனின் அறிவை இழுத்து சென்று விடும். பகவான் கிருஷ்ணரின் இறைவனின் தொண்டில் எல்லா புலன்களும் ஈடுபடுத்தப்படாவிட்டால் புலனின்பத்தில் ஈடுபட்டு இருக்கும் ஒரே ஒரு புலன் கூட தெய்வீக முன்னேற்றத்தின் பாதையில் இருந்து பக்தனை விலக்கி விட்டுவிடும். மன்னர் அம்பரீஷின் வாழ்வில் விளக்கப்பட்டு இருப்பது போல எல்லா புலன்களும்
கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் மனதை கட்டுப்படுத்த இதுவே சரியான முறை ஆகும். 2.70 நதிகள் கடலில் வந்து கலந்தாலும் கடல் மாறுவது கிடையாது. அதுபோன்று தடையில்லாமல் வரும் ஆசைகளால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே அமைதியை அடைய முடியும். அத்தகைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள விரும்புபவன் கிடையாது. இப்பொழுது பெருங்கடலில் எப்போதும் நீர் நிரம்பியிருந்தாலும் மழைக்காலத்தில் குறிப்பாக மேன்மேலும் நீரால் நிரம்புகின்றன. ஆயினும் கடல் எப்போதும் போல நிலையாக இருக்கின்றது. கிளர்ச்சி அடைவதோ தனது கரையை தாண்டுவதோ கிடையாது. கிறிஸ்தவ உணர்வில் நிலை பெற்றவன் விஷயத்திலும் இது உண்மையாகின்றது. ஜட உடல் இருக்கும் வரை புலன் நுகர்ச்சிக்கான ஆசைகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். தனது பூரண நிலையால் பக்தன் இத்தகைய ஆசைகளால் பாதிக்கப்படுவது கிடையாது. கிறிஸ்தவ பக்தனுக்கு எதுவும் தேவை கிடையாது. ஏனென்றால் அவனது எல்லா பௌதிக தேவைகளும் இறைவனை பூர்த்தி செய்து விடுகின்றார். எனவே அவன் தண்ணீர் முழுமையுடைய கடலை போன்றவன். கடலில் நதிகள் பாய்வது போன்று அவன் இடம் இருக்கும் ஆசைகள் வரலாம். ஆனால் புலன் நுகர்ச்சிக்கான ஆசைகளால் சற்றும் கிளர்ச்சியடையாமல் அவன் தனது செயல்களில் உறுதி கொண்டு இருக்கின்றான். இதுவே கிறிஸ்த உணர்வில் உள்ளவனுக்கான சான்று ஆகும். ஆசைகள் இருக்கும் போதிலும் பௌதிக புலன் நுகர்ச்சிக்கான எல்லா விருப்பத்தையும் அவன் இழந்து விட்டான். இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் திருப்தி உற்று இருப்பதால் கடலை போன்று நிலையாக இருந்து அவனால் அமைதியை முழுமையாக அனுபவிக்க முடிகின்றது. முக்தியை விரும்புவோர் உட்பட பௌதிக வெற்றியை பற்றி என்ன சொல்வது? மற்றவர் அனைவருமே ஒருபோதும் அமைதி அடைவது கிடையாது. பலன்களை விரும்பி செயலாற்றுவோர், முக்தியை விரும்புவோர், யோகிகள், சித்திகளை விரும்புவோர் என எல்லோரும் திருப்தியடையாத ஆசைகளினால் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் கிருஷ்ண பக்தனோ பகவான் கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அவனிடம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு என எந்தவித ஒரு ஆசையும் கிடையாது. பந்தமாக கருதப்படும் பௌதிக உலகில் இருந்து முக்தி பெறுவதற்கும் அவன் ஆசைப்படுவது கிடையாது. எந்த ஒரு பௌதிக ஆசையும் இல்லாததால் கிருஷ்ண பக்தர்கள் அமைதியின் பக்குவ நிலையில் இருக்கின்றார்கள். 3.4 செயல்களில் இருந்து விலகிக் கொள்வதால் விளைவுகளில் இருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பது இயலாததாகும். லௌகிக மனிதனின் ஹிருதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பல்வேறு கடமைகள் விதிக்கப்பட்டு இருக்கின்றன. இத்தகு கடமைகளை செய்து தூய்மை பெற்ற பின்புதான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். தூய்மை அடையாமல் திடீரென வாழ்வின் 4ஆம் நிலையான சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் யாரும் வெற்றி பெற்று விட முடியாது. பலநோக்கு செயல்களில் இருந்து ஓய்வு பெற்று சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் ஒருவன் நாராயணரின் நிலைக்கு உடனடியாக வந்து விடுவதாக சாங்கிய தத்துவவாதிகள் நினைக்கின்றார்கள். ஆனால் பகவான் கிருஷ்ணர் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இருதயம் தூய்மை அடையாத நிலையில் ஏற்கப்படும் சந்நியாசம் சமூகத்திற்கு தொல்லை ஏற்படுத்திவிடும். அதே சமயத்தில் பகவான் கிருஷ்ணருடைய திவ்யமான பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றவில்லை என்றாலும் ஆன்மீகத்தில் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கின்றானோ அந்த அளவிற்கு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான். புத்தி யோகம் இத்தகு கொள்கையில் ஆற்றப்படும் மிகச்சிறிய செயலும் மாபெரும் கஷ்டங்களை வெற்றி கொள்ள உதவும் ஆகும். 3.5 பௌதிக இயற்கை இடமிருந்து பெறப்பட்ட 3 குணங்களுக்கு தகுந்தாற் போன்று ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதும் இல்லாமல் செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றார்கள். எனவே ஒரு கணம் கூட செயல்கள் எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியம் கிடையாது ஆகும். உடல் பெற்ற வாழ்வில் மட்டும் கிடையாது, ஆத்மாவின் இயல்பே எப்போதும் இயங்கிக் கொண்டு இருப்பதாகும். ஆத்மா இல்லாவிட்டால் ஜட உடல் நகரக்கூட முடியாது. ஆத்மா எப்போதும் இயங்கிக் கொண்டு இருப்பதும் ஒரு கணம் கூட நிறுத்த முடியாதது ஆகும். அத்தகு ஆத்மாவினால் இயக்கப்படக்கூடிய ஓர் உயிரற்ற வாகனமே உடலாகும். எனவே கிருஷ்ண உணர்வின் நல்ல செயல்களில் ஆத்மா ஈடுபடுத்தப்பட வேண்டும். இல்லையென்றால் அது மாயா சக்தியினால் ஆணையிடப்படும் செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டுவிடும். ஜட இயற்கையின் உறவால் ஆத்மா பௌதிக 3 குணங்களை பெறுகின்றது. இதுபோன்ற பாதிப்புகளில் இருந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக சாஸ்திரங்களில்
விதிக்கப்பட்டு இருக்கும் கடமைகளை செய்தல் அவசியம் ஆகும். ஆனால் ஆத்மா தனது இயற்கையான செயலான பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தப்பட்டால் அவனால் செய்ய முடிந்தவை அனைத்தும் நன்மையாகும். ஸ்ரீமத் பாகவதம் 1.5.17 இதனை உறுதிப்படுத்துகின்றது. கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டவன் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டு இருக்கும் கடமைகளை கடைபிடிக்காமல் இருந்தாலும் பக்தி தொண்டை சரிவர பயிற்சி செய்யாவிட்டாலும் தன் நிலையில் இருந்து வீழ்ச்சியடைந்தாலும் நஷ்டமோ தீமையோ அவனுக்கு கிடையாது. ஆனால் கிருஷ்ண உணர்வை அடையாமல் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கும் தூய்மைப்படுத்தும் சடங்குகளையெல்லாம் நல்ல முறையில் செய்தாலும் அவற்றால் ஒருவனுக்கு என்ன பலன்? கிருஷ்ண உணர்வின் இந்த நிலையை அடைய தூய்மைப்படுத்தும் முறை இன்றி அமையாதது ஆகும். எனவே சந்நியாசம் அல்லது எந்த தூய்மைப்படுத்தும் முறையுமே இறுதி நோக்கமான கிருஷ்ண உணர்வை அடைவதற்கு உதவி செய்வதற்கு ஆகத்தான். கிருஷ்ண உணர்வை அடையவில்லை என்றால் அனைத்தும் தோல்வியாக கருதப்படுகின்றன. 3.6 புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலன் இன்பப் பொருட்களில் மனதை அலைப்பாய விடுபவன் தன்னையே முட்டாளாக்கிக் கொள்கின்றான். அவன் போலி மனிதன் என அழைக்கப்படுகின்றான். கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற மறுத்து தியானம் செய்வதாக நடித்து கொண்டு உண்மையில் மனதில் புலன் இன்பத்தை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் போலிகள் பலர் உண்டு. தங்களை பின்பற்றும் வசதியான மக்களை தவறாக வழி நடத்துவதற்காக இத்தகைய போலிகள் சில நேரங்களில் வரட்டு தத்துவங்களை பேசுவது உண்டு. ஆனால் இப்பதத்தில் அத்தகையவர்கள் மாபெரும் ஏமாற்றுக்காரர்களாக வர்ணிக்கப்படுகின்றார்கள். தனது தகுதிக்கேற்ற சமூக நிலையை ஏற்று ஒருவன் புலன் இன்பத்தை அனுபவிக்கலாம். அவன் அந்த நிலைக்குரிய சட்டம் திட்டம் இவைகளை ஒழுங்காக பின்பற்றினால் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு படிப்படியாக முன்னேற வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் மனதில் புலன் இன்ப நுகர்ச்சிகளை பொருட்களை தேடிக்கொண்டு வெளியே யோகியாக போலி வேடம் போடுபவன் சில சமயங்களில் தத்துவங்களை பேசினாலும் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரனாக கருதப்பட வேண்டும். அத்தகைய மனிதனின் ஞானம் சற்றும் உபயோகமற்றது. ஏனென்றால் அந்த பாவியின் ஞானம் இறைவனின் மயக்கும் சக்தியால் அடித்து கொண்டு செல்லப்படுகின்றது. இத்தகு போலியின் மனம் எப்போதும் களங்கம் நிறைந்து இருப்பதால் அவனது தியான யோக நாடகங்களுக்கு எந்தவித நன்மதிப்பும் கிடையாது ஆகும். 3.7 அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்று இல்லாமல் கர்மயோகத்தில் கிருஷ்ண உணர்வில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிக மிக உயர்ந்தவன் ஆகின்றான். கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையையும் புலன் இன்பத்தையும் விரும்பக்கூடிய போலி துறவியாக வாழ்வதை விட தனக்குரிய தொழிலை செய்த வண்ணம் பௌதிய பந்தத்தில் இருந்து விடுபட்டு இறைவனின் திருநாட்டை அடைவது எனும் வாழ்வின் குறிக்கோளை நிறைவேற்றுதல் சிறந்ததாகும். சுய நலனின் முதன்மையான குறிக்கோள் பகவான் விஷ்ணுவை அடைவதாகும். வர்ண ஆசிரம முறையின் வர்ணங்களும் ஆசிரமங்களும் வாழ்வின் இந்த நோக்கத்தை நாம் அடைவதற்காகவே அமைக்கப்பட்டு இருக்கின்றன. கிருஷ்ணருக்கு சீரான முறையில் தொண்டு புரிவதன் மூலம் குடும்ப வாழ்வில் இருப்பவர்களும் இந்த லட்சியத்தை அடைந்து விடலாம். சாஸ்திரங்களில் பரிந்து உரைக்கப்பட்டு இருக்கும்படி கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்து பற்று இல்லாமல் தனது தொழில்களை செய்வதன் மூலம் ஒருவன் தன் உணர்வு பாதையில் முன்னேற்றத்தை கண்டுவிடலாம். இந்த முறையை பின்பற்றும் நேர்மையான நபர் ஆன்மீக வாழ்வதாக படம் காட்டிக்கொண்டு அறியாத மக்களை ஏமாற்றும் போலிகளை விட பன்மடங்கு சிறப்பான நிலையில் இருக்கின்றார். வெறும் வயிற்று பிழைப்பிற்காக யோகம் செய்யக்கூடிய போலி யோகியை விட வீதியை துப்புரவு செய்யும் நேர்மையான சுத்திகரிப்பு தொழிலாளி பன்மடங்கு மேலானவர் ஆவார். 3.8 உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக. செயல் ஆற்றாமல் இருப்பதை விட இது சிறந்ததாகும். செயல் இல்லாமல் இருப்பவனால் தனது உடலை கூட பாதுகாக்க முடியாது. பெருங்குடியில் பிறந்ததாக சொல்லிக்கொண்டு போலி தியானத்தில் காலம் கழிப்பவர்களும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் துறந்துவிட்டதாக பொய் வேடம் போடும் பிழைப்பாளர்கள் பலர் உண்டு. அர்ஜுனன் ஒரு போலி ஆவதை பகவான் கிருஷ்ணர் விரும்ப கிடையாது. சத்திரர்களுக்கு என விதிக்கப்பட்ட கடமைகளை அர்ஜுனன் செய்ய வேண்டுமென பகவான் கிருஷ்ணர் விரும்புகின்றார். அர்ஜுனன் போர் தலைவனாகவும் இல்லறத்தனாகவும் திகழ்ந்ததால்
தன்னுடைய நிலையிலே இருந்து ஒரு கிரகஸ்த சத்திரனுக்குரிய தர்மங்களை நிறைவேற்றுவது அவனுக்கு மிகச் சார்ந்ததாகும். அத்தகைய செயல்களில் லௌகீக மனிதன் இருதயத்தை படிப்படியாக தூய்மையாக்கி ஜட கலங்கங்கள் இருந்து அவனை விடுவிக்கின்றன. வயிற்று பிழைப்பிற்காக துறவிகளை ஏற்பது பகவான் கிருஷ்ணராலோ வேறு எந்த ஒரு மத நூட்களாலோ ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக உடலையும் ஆத்மாவை சேர்த்து வைத்து கொள்வதற்காவது செயலாற்றுதல் இன்றி அமையாததாகும். ஜட இயல்புகளை தூய்மைப்படுத்தாதவரை தான் தோன்றித்தனமாக தொழிலை துறப்பது பயன் அற்றது. ஜட உலகில் இருக்கும் அனைவர் இடமும் பௌதிக இயற்கையை அடக்கியாள வேண்டுமென்ற அசுத்தமான சுவாவம் புலன் நுகர்ச்சிக்கான சுவாவம் இருக்கின்றது. இத்தகைய அசுத்தமான சுவாவங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறாக விதிக்கப்பட்ட கடமைகளின் மூலம் தூய்மை அடையாமல் செயல்களை தொடர்ந்து மற்றவர்கள் செலவில் வாழும் பெயர் அளவிலான ஆன்மீகவாதி ஆவதற்கு எவரும் ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது ஆகும். 3.10 படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் பகவான் விஷ்ணுவிற்கான யாகங்கள் உடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி யாகங்கள் செய்து சுகமாக இருங்கள், ஏனென்றால் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெற்றுவிடும் என கூறி அவர்களை ஆசீர்வதித்தார் அவர். பகவான் விஷ்ணுவால் உண்டாக்கப்பட்ட இந்த பௌதிக உலகம் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணனின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அளிக்கப்பட்டு இருக்கும் ஒரு வாய்ப்பாகும். பரம புருஷ பகவான் கிருஷ்ணர் உடனான அல்லது விஷ்ணு உடனான தங்களது உறவை மறந்த காரணத்தால் ஜட உலகில் இருக்கும் அனைத்து உயிர்வாளிகளும் பௌதிக இயற்கையால் கட்டுப்படுத்தப்படுகின்றார்கள். பகவத்கீதையின்படி இந்த நித்தியமான உறவை புரிந்து கொள்ள நமக்கு உதவவே வேத கொள்கைகள் இருக்கின்றன. வேதங்களின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது என்பதை அவரே கூறுகின்றார். எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷ பகவான் விஷ்ணுவே இறைவன் ஆவார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 2.4.20 ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி பதி என்னும் வார்த்தையை கொண்டு பகவான் கிருஷ்ணரை பல வழிகளில் விவரிக்கின்றார். பிரஜாபதி என்பது பகவான் விஷ்ணுவை குறிக்கும். அவரே எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா அழகிற்கும் இறைவன், எல்லோரையும் காப்பவர். விஷ்ணுவின் திருப்திக்காக யாகங்களை செய்வதன் மூலம் கட்டுண்ட ஆத்மாக்கள் இந்த உலகில் இருக்கும் வரை கவலை இல்லாமல் மிக மிக சௌரியமாக வாழ்ந்து பின்பு தற்போதைய பௌதிக உடலை விட்ட பின்பு இறைவனின் திருநாட்டை அடைய முடியும். அத்தகைய யாகங்களை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் வகையில் இறைவன் இந்த உலகினை படைத்து இருக்கின்றார். கட்டுண்ட ஆத்மாக்களுக்காக வடிவு அமைக்கப்பட்டு இருக்கும் நிகழ்ச்சி இதுவே. யாகங்களை செய்வதால் கட்டுண்ட ஜீவன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண உணர்வு உடையவராகி எல்லா வகையிலும் தெய்வீகம் ஆகிவிடுகின்றார்கள். தற்போதைய கலியுகத்தில் பகவான் திருநாமங்களை பாடுதல் வேத சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டு இருக்கின்றது. இந்த யுகத்தைச் சேர்ந்த எல்லா மனிதர்களையும் விடுவிப்பதற்காக இந்த திவ்யமான வழிமுறை பகவான் சைத்தன்யரால் அறிமுகப்படுத்தப்பட்டன. கிருஷ்ண உணர்வும் சங்கீர்த்தனையாகும் ஒன்றோடு ஒன்று நன்றாக ஒத்துப்போகக்கூடியவை. பகவான் கிருஷ்ணனின் பக்த ரூபம் பகவான் சைத்தன்யர். ஸ்ரீமத் பாகவதத்தில் 11.5.32 சங்கீர்த்தன யாகத்தின் முக்கிய குறிப்புடன் பின்வருமாறு கூறப்படுகின்றது. இந்த கலியுகத்தில் தனது சகாக்களுடன் தோன்றும் பகவான் கிருஷ்ணர் போதுமான நல் அறிவு படைத்தோர் சங்கீர்த்தன யாகத்தினால் வழிபடுவார்கள். வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்பட்டு இருக்கும் மற்ற யாகங்களை செய்தல் தற்போதைய கலியுகத்தில் எளிதானது கிடையாது. ஆனால் சங்கீர்த்தன யாகமோ மிக மிக எளிதாகவும் எல்லா நோக்கங்களுக்கும் உகந்ததாக இருக்கின்றது. இது பகவத்கீதையில் 9.14 சிபாரிசு செய்யப்பட்டு இருக்கின்றது. 3.12 பல்வேறு வாழ்க்கை தேவைகளின் அதிகாரிகளான தேவர்கள் யாகங்களால் திருப்தி அடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிக்கின்றார். அத்தகு அன்பளிப்புகளை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் நிச்சயமாக திருடன் ஆவான். பகவான் கிருஷ்ணரின் சார்பில் வாழ்க்கை தேவைகளை வழங்கும் அதிகாரிகளே தேவர்கள். எனவே நியமிக்கப்பட்ட யாகங்களின் மூலம் அவர்கள் திருப்திப்படுத்தப்பட வேண்டும். பல யாகங்கள் இருந்தாலும் இறுதியில் எல்லா யாகங்களும்
புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்காக தேவர்களுக்கான யாகங்கள் விதிக்கப்பட்டு இருக்கின்றன. பல யாகங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, மாமிசம் உண்பவர் இயற்கையின் கோரசக்தி உருவமான காளியை வழிபடுவதும் வழிபாட்டு தளத்தில் மிருகபலி கொடுப்பதும் பரிந்து உரைக்கப்பட்டு இருக்கின்றன. ஆனால் சத்துவகுணத்தில் இருப்பவர்களுக்கு விஷ்ணுவை வழிபடும் திவ்யமான முறை பரிந்து உரைக்கப்படுகின்றது. ஆனால் மொத்தத்தில் எல்லா யாகங்களுமே படிப்படியாக திவ்ய நிலைக்கு ஏற்றம் பெறும் நோக்கத்துடன் ஏற்பட்டவையாகும். தற்சமய மனித சமுதாயம் வாழ்வதற்கு தேவையானவை அனைத்தும் இறைவனின் பிரதிநிதிகளான தேவர்களால் அளிக்கப்படுகின்றன. யாரும் எவரும் தானாக எதையும் உண்டாக்க முடியாது. உதாரணத்திற்கு, மனித சமுதாயத்தின் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்துவகுணத்தில் உள்ளவர்களுக்காக தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், பால், சர்க்கரை முதலியவை மட்டுமில்லாமல் அசைவ உணவு உண்பவர்களுக்காக புலால் உட்பட எதுவும் மனிதனால் படைக்கப்படுவது கிடையாது ஆகும். மேலும் வெப்பம், ஒளி, நீர், காற்று போன்ற வாழ்க்கை தேவைகளும் மனித சமுதாயத்தால் படைக்கப்பட முடியாதவை. பரம புருஷன் கிருஷ்ணர் இல்லையென்றால் வேண்டிய சூரிய ஒளி, மதி ஒளி, மழை, தென்றல் என எதுவுமே இருக்க முடியாது. இவைகள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. நமது வாழ்வு இறைவனால் அளிக்கப்படும் பொருட்களை நம்பி இருப்பது மிக மிக தெளிவாகும். நமது உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு தேவையான உலோகங்கள், கந்தகம், பாதரசம், மேங்கனீஸ் மற்றும் பல எண்ணற்ற கச்சா பொருட்களும் கூட பகவானால் வழங்கப்படுவதாகும். ஜட வாழ்வின் போராட்டங்களில் இருந்து முக்தி பெறுவது என்னும் இறுதி குறிக்கோளுக்கு வழிவகுக்கும் தன் உணர்வை அடைவதற்காக இறைவனின் பிரதிநிதிகளால் விநியோகிக்கப்படும் பல்வேறு பொருட்களை சரிவர பயன்படுத்தி நாம் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். வாழ்வின் குறிக்கோள் யாகங்களை செய்வதால் அடையப்படுகின்றன. மனித வாழ்வின் குறிக்கோளை மறந்துவிட்டு பகவானின் பிரதிநிதிகளால் அளிக்கப்படும் பொருட்களை புலனுணர்ச்சிக்காக ஏற்று பௌதிய வாழ்வில் மேன்மேலும் சிக்கிக்கொண்டால் நிச்சயமாக நாம் திருடர்கள் ஆகிவிடுகின்றோம். அதனால் பௌதிய இயற்கையின் சட்டத்தால் தண்டிக்கப்படுகின்றோம். திருடர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. திருடர்களுக்கு குறிக்கோள் எதுவும் கிடையாது. ஆகையால் யாகங்கள் செய்வதற்கான அறிவில்லாத அத்தகையோர் புலன் இன்பத்தால் மட்டுமே வழிநடத்தப்படுகின்றார்கள். இருப்பினும் பகவான் சைத்தன்ய மகாபுருவால் தொடங்கி வைக்கப்பட்ட கிருஷ்ண பக்தி சங்கீர்த்தன யாகம் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முன்வரும் அனைவரும் பயிற்சி செய்யக்கூடிய மிக மிக எளிமையான யாகம் ஆகும். இந்த கிருஷ்ண பக்தி தொண்டு யாகமானது இந்த கலியுகத்திற்கு உகந்ததாகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்